உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனி வக்ரம் 138 நாட்கள் நடக்கவிருக்கிறது. வருகின்ற ஜூலை 27ஆம் தேதி முதலே டிசம்பர் பாதி வரையில் 138 நாள் நடக்கப் போகிறது. இதில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் பணம் வரப்போகிறது, யாரெல்லாம் செல்வ வளங்களை அடையப் போகிறீர்கள், யாரெல்லாம் வெளிநாடு போகிறீங்க, யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்கப் போகிறது போன்ற விஷயங்களை சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் எனும் வார்த்தைக்கு ரொம்ப பிரபலமான என்னுடைய ஒவ்வொரு ராசிகளுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி பகவான் தருகின்ற 3 ஜாக்பாட் என்னங்கிறத பார்த்துடலாம். எப்போ மீன ராசிக்காரங்களுக்கு தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குன்னா, ஜென்ம சனி அரிதறிது மானிடராய் பிறத்தல் இருது, அதனும் மரிது மீனராசிக்காரராய் பிறத்தல் இருது, அதனும் மரிது ஜென்ம ராசியிலேருந்து தப்பிச்சுக்கிறது தான். இந்த ஜென்ம சனியிலேருந்து தப்பிச்சுக்கிறது தான். இந்த ஜென்ம சனி வக்கரமாகும் பொழுது 3 விதமான ஜாக்பாட் தரார். முதல் ஜாக்பாட் என்ன? ஜென்ம சனி வக்கரமான என்ன செய்யணும்? ஜென்மத்துக்கும் நன்றி சொல்லணும். அதான் பெரிய விஷயமே. இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ம சனியாக இருப்பவர் வக்கரம் பெறும்பொழுது நமக்கு உடலில் ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருந்ததுன்னா, எனக்கு உயிருக்கு ஆபத்தான பயமாக இருக்குது சார், உடம்பு என்ன ஆகும்னே எனக்கு தெரியல சார், பயமாக இருக்குது சார், இந்த பயமெல்லாம் சரியாயிடும். ஜென்ம சனி உங்களுக்கு சகல விதமான அவரே கன்வெர்ட் ஆகி நல்லது பண்ணும்போது, நமக்கு தாக்க வந்த ஒருத்தர் நல்லது பண்ணும்போது அதை விட வேறு என்ன சார் வேணும்? அதான் பெரிய விஷயம். ஜென்மசனியாக இருப்பவர் ஒரு ராசியிலிருந்து 3, 7, 10 பார்க்கிறார். 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது என்ன ஆயிடுதுன்னா, தைரியஸ்தானத்தை தருகிறார். உடன் பிறந்தவர்களால் இருக்கிற நன்மையை தருகிறார். 3ஆம் இடம் என்பது என்ன? உங்களுக்கு உடன் பிறந்தவர்களால் கிடைக்கக்கூடிய நன்மை. ஏன் சார் அண்ணன் தம்பி கூட பிரச்சனை, ஃபர்ஸ்ட் ஜாக்பாட் தான். நம்ம எடுக்கின்ற முயற்சிகள் இறைவன்ட்ட நான் இறைவன்ட்ட கேட்குறதெல்லாம் என்ன ஒன்றே ஒன்று தான் சார். இறைவன்ட்ட, சுவாமி நீங்கள் எனக்கு திடீர்னு கூரை பிச்சுட்டுலாம் கொட்ட வேண்டாம், நான் எடுக்கிற முயற்சியை வெற்றி பெற வைங்க. எனக்கு காலிலேருந்து நைட் வரைக்கும் டைட் ஒர்க் கொடுங்க. 20 மணி நேரம் வேலை, 24 மணி நேரம், 1 மணி நேரம் கொடுங்க, தூங்கிட்டு வந்துடுறேன். 23 மணி நேரம் ஓவர் டைம் கொடுங்க, நோ ப்ராப்ளம். ஆனால் எனக்கு ஒன்றே ஒரு விஷயம் பண்ணிக்கோங்க, என்ன? என்னை தொடர்ந்து வேலை பார்க்க வச்சுக்கிட்டே இருங்க. அது மட்டும், அந்த போகிற இடமெல்லாம் நீங்கள் இதே மாதிரி கெடுத்து விட்டீங்கன்னா நான் எங்கிட்டு போய் பிழைக்கிறது? அதுதான் 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது முயற்சிகளில் வெற்றி. அடுத்ததாக 7 பார்க்குறார். 7ங்கிறது திருமணஸ்தானம். இப்போது மீனராசிக்காரங்களுக்கு எப்போவுமே 2. அப்போ என்ன 2னா அது மாதிரி தான். ஸோ அப்போ நீங்கள் வந்து 2வது திருமணம், அது முதல் திருமணம் தான் அப்படி போயிடுச்சு, 2வது திருமணமாவது நல்லபடியாக நடக்குமா? 200% நல்லபடியாக நடக்கும். அல்லது முதல் திருமணமே பிரச்சனையாக இருக்கிறவங்க அந்த பிரச்சனை சரியாகி நல்லபடியாக வாழ தொடங்குவீங்க. 7ஆம் இடம் என்பது வாழ்க்கை. 7ஆம் இடம் என்பது உங்களுடைய வெளிநாட்டு பயணம். வெளிநாடு போகிறீங்க, அடி தூள் பண்ணுறீங்க. கனடாவில் வந்து ஃபோன் வருது, ட்ரம்ப்பே ஃபோன் பண்ணி கூப்பிட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்குல சார், சனி பகவான் ஏழை பார்த்துட்டார்ல, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? நல்ல பார்ட்னர்ஷிப் கிடைக்கும், இன்வெஸ்டர் கிடைக்கும், நல்லா முன்னுக்கு வர போகிறீங்க. அடுத்ததாக சனி பகவான் 10ஐ பார்க்கிறார். பிராண்டு நீங்கள் பிராண்டாக போகிறீங்க. மீனராசிக்காரர்கள் வேறு லெவல் போக போகிறீங்க. நீங்கள் இது வரைக்கும் இருந்ததெல்லாம் வேறே லெவல், இனிமேல் நாங்கள் இருக்க போகிறது வேறே லெவல் அப்படிங்கிற மாதிரி பிராண்டாக போகிறீங்க. சனி பகவான் தருகின்ற அற்புத பலன்களை கண்ணால் பார்க்கலாம். 10ஆம் இடத்து சனி 10ஐ பார்க்கும் பொழுது பலவிதமான நன்மைகளை தருகிறார். அதான் பெரிய விஷயமே. அடுத்ததாக சனி பகவான் இந்த ராசியில் அமர்ந்து வக்கரம் பெற்றதே ஒரு பெரிய விஷயம்தான். மனதில் இருக்கின்ற குழப்பம், பயம் இதெல்லாம் போயிடும். நண்பர்களே, வாழ்க்கையில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்மை விட்டு எப்பொழுதெல்லாம் இந்த குழப்பம், பயம், அச்சம் இதெல்லாம் போயிடுதோ அப்பயே உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். நல்ல நேரம் எப்பொழுது? அப்பயே வந்தாச்சுன்னு அர்த்தம். ஸோ அதனால் அதை பற்றி பயமே பட தேவையில்ல, இனிமேல் நல்லா இருப்பீங்க. அடுத்ததாக சனி பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்த்து சகோதர பாவங்களை தருவதைப் போலவே வெற்றிகளையும் தருகிற. 2வது விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் சொத்து விஷயம் இழுத்துக்கிட்டு இருந்ததுன்னா அது சரியாயிடும். ஏற்கனவே 10க்குடைய குரு பகவான் உச்சம் பெற்று தொழிலில் டாப்பராக இருக்கீங்க, இப்போ இன்னும் டாப்பராகி பிராண்டாக போகிறீங்க. வாழ்க்கையில் நம்மளுடைய நேரம் என்பதை எப்படி திட்டமிடணும்னா, நான் இன்னும் லைஃப்க்கு என்ன பண்ண போகிறேன், என்னோட பிஸ்னஸ் டெவலப் பண்ண என்ன பண்ண போகிறேன், நான் தொடர்ந்து இது என்ன செய்யணும் இது யோசிச்சுக்கிட்டே இருக்கவங்க கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. சனி பகவான் உடம்புல உட்காந்து இனி தூங்கவே போகிறதில்ல. அடுத்த 6 மாதத்துக்கு உங்களை பெண்ட் எடுத்துகிட்டு தான் போவார். வாழ்க்கையில் ஒரே ஒரு சண்டே ஒரு 2 ஹவர் தூங்கிக்கலாம், அவ்வளோதான். இப்போ எலான் மஸ்க் சொல்கிற மாதிரி தான், ஐ ஒர்க், ஐ ஸ்லீப், திரும்ப நான் ஒர்க், ஐ ஒர்க், ஐ ஸ்லீப், ஐ ஒர்க், அவ்வளோதான். இதுதான் உங்கள் வேலை. அதே கம்மி, ஐ ஒர்க், என்ன நோ ஸ்லீப், திரும்ப ஐ ஒர்க், ஐ ஈட், ஐ ஒர்க், இதே மாதிரி தான். நடுவில் கொஞ்சம் இந்த ஸ்லீப்புக்கு போலாம் வருமே, இப்போ அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த சனி பகவான் என்ன பண்ணுறார்? தொடர்ந்து ஒர்க்லேயே வச்சுருப்பார், ஜெயிக்க வைப்பார். உங்கள் கனவுகள் ஜெயிக்க போகுது. வாழ்க்கையில் பெரிய விஷயமே என்னென்னா, நம்ம ஒரு டிசைன் பண்ணுறோம், நான் இப்படி ஜெயிக்க போகிறேன், இப்படி பண்ண போகிறேன்னு, அது நடக்கும்போது கிடைக்கிற கிக்கு இருக்குது பாருங்கள், அதுதான் வாழ்க்கை நிஜமான கிக்கு. ஒரு தொழில் எடுக்கிறோம், நம்ம அதில் ஜெயிக்கணும் சார், அதை விட வேறு என்ன வேலை? அதுதான் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். கவலையப்படாதீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய உயரங்களை அடைவது என்பது திண்ணம். 200% நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இந்த சனிப்பயிற்சி
யாருக்கு பாசிபிளோ இல்லையோ, யாருக்கு சூப்பரோ இல்லையோ, உங்களுக்கு சூப்பர். காரணம் என்னன்னா 7ஆம் இடத்தை சனி பார்த்து விடுகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? அதான் கலக்க போறீங்க. மீனராசிக்காருக்கு 100க்கு 100 மார்க். ஆகையினாலே நண்பர்களே, இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலே கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற தெய்வம், நேர்மையான தெய்வம் யாருன்னா சனி பகவான் தான். காரணம் என்னவென்றால், இந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னா, ஏன் அப்படின்னா சனி பொதுவாகவே ப்ராமிஸ் பண்ணால் செய்வார், நம்பலாம். இன்ஸ்டீட் ஆஃப் குருவை நம்புறதை விட சனியை நம்பலாம். காரணம் என்னவென்றால், இவர் இப்போ வக்கரம் பெறும் பொழுது எந்த ஒரு பாப கிரகங்களும், சனி மாதிரி ரொம்ப சோதனை கடவுள் இல்லையா, இப்போ ராகுவாகட்டும், கேதுவாகட்டும், சனியாகட்டும், சோதனை கடவுள்கள். இந்த சோதனை கடவுள்கள் வக்கரம் பெறும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்பாங்க. ஒரு கெட்டவன் அவன் கெட்டுப்பட்ட என்னாகும், ராஜயோகம் கிடைக்கும்பாங்க. அவ்வகையில் இந்த சனி பகவான் கெட்டு போகும் பொழுது, வக்கரமாகும் பொழுது பல நன்மைகளை செய்யவிருக்கிறார். பொதுவாகவே இந்த வருடம் அவர் குருவனுடைய வீடாகப்பட்ட மீனத்திலே இருக்கிறார் என்பதால் பெரிய தோஷங்களை யாருக்கு எதுவும் பண்ண போகிறதில்லை. இன்பில்டாகவே அவர் நல்லவர் ஆயிட்டார். அவர் வக்கரமும் ஆகும் பொழுது இன்னும் அதிக அற்புதமான பலன்களை தரப்போகிறார். பாயிண்ட் நம்பர் 1. இந்த வருட சனிக்கு இருக்கிற சிறப்பெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த சனி குருவனுடைய வீட்டில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் குருவால் பார்க்கவும் படுகிறார். இவர் கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று சனியை பார்க்கிறார். இப்போ சனியை பார்த்து என்னப்பா அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் நன்மைகளை தரக்கூடிய மங்கள சனியாக மாறிவிடுகிறார். பொதுவாகவே அள்ளி கொடுக்கும் பழக்கம் கொண்ட சனி பகவான் இந்த வருடம், இந்த 6 மாதமும் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பலன்களை x2 போட்டுருங்க, x4 ஸ்பீடில் உங்களுக்கு பலன்களை தருவார். ஆரம்பித்து இப்போ ஜூலை ஆச்சு, 7 மாதம் என்னாச்சு, 2026 ஆரம்பித்து ஜூலை மாதம் வரைக்கும் என்ன ஆச்சு, ஒன்றும் ஆகலை. இப்போ தான் ஹாப்பி நியூ இயர் சொன்ன மாதிரியே இருந்தது. இது 7வது மாதம் வந்துருச்சு. சேவிங்ஸ் எல்லாம் ஏறிச்சா, ஒன்றும் ஏறலை. கடன்லாம் அடைச்சிட்டிங்களா, ஒன்றும் அடைக்கலை. அப்போ இந்த 6 மாதத்தில் எல்லாத்தையும் x2 பவரில் இன்னும் வேகமாக அடைச்சி முடிப்பார். இந்த 6 மாதம் எந்த ஸ்பீடில் ஓடி இருப்பீங்களோ அதை ×2 போட்டு அடுத்த 6 மாதத்தில் 2 மடங்கு வேகத்தை தருகிறார். சில பேருக்கு 4 மடங்கு வேகத்தை. சனி பார்த்தா பொதுவாகவே இந்த சனியை என்ன சொல்லலாம்னா, மங்கள சனியாக இருப்பதில் நம்மளை சும்மா விடவே மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள், தூங்குனா அவருக்கு பிடிக்காது. ஏதோ ஒரு கையில் ஒரு குச்சி வச்சுட்டு பக்கத்துலேயே நின்றுட்டே இருப்பார். நம்மளை எந்திரி ரன் 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 எப்படியாவது ஓடி போய் நம்ம கடன் அடைக்க வைப்பார், நம்மளை பொருளாதாரத்தில் உயர வைப்பார். அதனால தான் சனி பகவானை எப்பயுமே ஒரு பிடி மாஸ்டர்னு சொல்கிறது. காலபுருஷ தத்துவத்திலே 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகுன்னா, பணம் தருவார், ஆனால் அதை நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்க. இந்த சனி வக்கரம் என்ன பண்ணுவார், பொதுவாகவே சொல்லிடுறேன், அதை நீங்கள் ஒன்று ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், அல்லது குடும்பத்தோட நன்மைக்காக நீங்கள் அதை வளர்ச்சி பாதைகளுக்கு தான் கொண்டு போடுமே தவிர கொண்டு போய் நம்மளை லக்ஸுரி செலவுகள் செய்ய விட போவது இல்லை. அடுத்ததாக சனி பகவான் பொதுவாகவே 6ஆம் இடத்தை காலபுருஷனுக்கு பார்க்கிறார் என்பதால் யார் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தாலும் சரி, சனி பகவானை தேடி கண்டுபிடிச்சி தூக்கிட்டு போய் வேலையில் சேர்த்து விட்டுருவார். என்ன நீ உட்காந்துட்ருக்க என்று கூட்டு போய் சேர்த்து விட்டுருவார். முக்கியமாக சனி 6ஐ பார்ப்பதால் இந்த வருடம் ஃபுல்லாகவே, இந்த 6 மாதம், அதனால தான் வருடங்கிறேன், இந்த 6 மாதமும் சனி பகவான் கடன்களை அடைப்பதற்கு மாபெரும் உதவிகளை செய்கிறார். அடுத்ததாக 9ஐ பார்க்கிறார். நண்பர்களே, இந்த 9ஆம் இடம்னா சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம் என்று பெயர். பொதுவாகவே இந்த அதிர்ஷ்டம்னா என்ன அப்படின்னா, நம்ம நினச்சிக்கிறோம் லாட்ரி பரிசு விழுந்தால் அதிர்ஷ்டம் நினச்சிக்கிறோம். அதிர்ஷ்டம் அதுவல்ல. நான் ஒரு கம்பெனியில் வேலை தேடி போனேன் சார், ஏன் நேரம் அந்த கம்பெனியில் வேக்கன்சி இருந்தது, டக்குன்னு கிடச்சிருச்சு, இதுதான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் என்றால் என்ன, எனக்குன்னு ஒரு விஷயம் எனக்குன்னே வெயிட் பண்ண மாதிரி, கும்பிட போன தெய்வம் நேரில் வந்த மாதிரி. ஸோ அப்போது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் இந்த 6 மாதம். அதனால் பெருசாக எஃபர்ட் போட தேவையில்லை. அது பழம் நழுவி பாலில் விழுந்து, அது நடுவி வாயில் விழுந்ததுங்கிற மாதிரி அது அதுவாகவே நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். போன்ற விஷயங்கள் இந்த சனி பகவானால் ஏற்பட போகிறது. மங்கள சனியினுடைய மங்கள பலன்கள்னு வச்சுக்கலாம் இந்த பீரியடை. ஸோ அதனால் இந்த வருடத்திலே மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் இந்த சனி பகவான் தரப்போகிறார். யாராக இருந்தாலும் சரி, திருநள்ளாறு போங்க, பக்கத்தில் இருக்கிற குச்சனூர் போங்க, ஏதேனும் அந்த சனி ஸ்தலங்களுக்கு சென்று எள்ளு சாதம் செய்து, எள்ளு உருண்டை எல்லாருக்கும் தானம் பண்ணி, அந்த ப்ளூ கலர் அந்த புஷ்பங்களால் நிவேத்தியம் பண்ணுங்க. ஆஞ்சநேய வழிபாடு, ஐயப்ப வழிபாடு மேற்கொள்ளுங்க. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிங்க. சனி ஒரு மூடில் வரார், உங்களுக்கு நல்லது பண்ணுங்கிற எண்ணத்தில் வரார், அதை பயன்படுத்திக்கோங்க. சனி பகவானால் ஏற்படுகிற தொந்தரவுகள்லேருந்து எனக்கு இன்னும் நல்லா பெட்டர்மெண்ட்டாக கிடைக்கணும் சார் நினச்சிங்கன்னா, கீழே போய்ட்டு 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாழ்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளந்திரளில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஒரு முறை ஸ்ரீமடமாக உங்கள் லைஃபை மாறும். அதே மாதிரி ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
எல்லா ஊர்லேயும் சாமியை வந்து அடித்து துரத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை வந்து திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸ் பீஸாக வெட்டி போட்டு வராங்க. ஆற்றுல இருக்காரையே வெள்ளம் வருது. ஒரு அடிக்கு ஒரு அடி 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல, தண்ணிக்கு மேலே ஜடம் அதுக்கு பிடிச்சி வரல. தோண்டி பார்க்குறாங்க சாமியை. சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறார். பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை. ஜமீன்தாரர் வந்து கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து. இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்றைக்கி நீங்கள் கூட்டி சொல்லுப்பான்ற. என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்களில் நான் ஒன்று, நீ வந்து என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவரு முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா. இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்மளுடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு தேடல். நான் உங்கள் வினோ.